வணக்கம், ரியாக்ஷன் வேர்ல்டுக்கு வெல்கம். ஓகே, இன்றைக்கி என்ன இருக்குன்னா, ஒரு புது ட்ரெய்லர் இன்னும் பார்க்கல, சாரி வெளியே வந்திருக்குங்க. ஸோ அது நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். பார்க்கும்போது படம் பேர் என்னன்னா, இருங்க, படம் பேர் நண்பன் ஒருவன் வந்த பிறகு, அஃபிஷியல் ட்ரெய்லர். ஓகே, ஸோ வெங்கட் பிரபுன்னு போட்டிருக்கு. டைரக்ட் பண்ணாரா வெங்கட் பிரபுன்னு தெரியல. ஆனால் தம்ப்நெயில் பார்க்கும்போது ஒரு ஹோல்சமான ஒரு சம் ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு படம் மாதிரி தெரியுது. ஏன் ரியாக்ட் பண்ணக்கூடாது? சரி, இந்த மாதிரி ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ரியாக்ட். ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆன் பண்ணிடும். ஓகே, லெட்ஸ் கோ. அப்பா, எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம்ப்பா. டிஸ்கவுண்ட்ல லோயோலா காலேஜ் இல்ல, தளபதி இல்ல, அவரு கூட அந்த காலேஜ் தான்ப்பா. உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குது, ஆனா உனக்கு மட்டும் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிபாஸ் மூலமா கிடைக்குதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்த மச்சான் ஒண்ணா. வேற வேற காலேஜ்னாலும் அப்படியே எல்லாரும் ஒன்னாவே இருந்து ஃபன் பண்ணோம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா புரியாதுடா, ஒரு வாட்டி பண்ணி பாத்துடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூடவே இருக்கிறது தானே லவ். நீ என்ன காஸ்ட்? இப்ப திடீர்னு வேலைக்கு போகணும், டோன்ட் வேஸ்ட் மை டைம். சம்பாதிக்கணும். அவன் எப்போ கொடுக்க போறான்னு கேட்குறேன். நம்மளும் பூமனங்கள்ஸ் மாதிரி தனித்தனியா ஆயிடுவோமாடா. ஓ மை காட், ஏதாவது பண்ணி நம்மளும் ஒன்னாவே இருந்தா ஜாலியா இருக்குங்க. ஒரு ஐடியாடா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஈவென்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் மச்சி. நல்லா வாயில வந்துரும். ஆனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தெருக்கு 10 இருக்கு. இவங்க மத்தியெல்லாம் பெருசா தெரியறதுக்கு நம்ம கிட்ட புதுசா என்னடா இருக்கு? எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் இங்கே முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கொட்டார மாதிரி தெரியல. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசுல ஆசைப்பட்டது மறுபடியும் போய் தேடி ஜெயிக்க வாய்ப்பு வருதுன்றதே ரொம்ப அபூர்வம்னா. எனக்கு அது வந்திருக்குண்ணா. பெத்தவங்க பசங்களை கம்பேர் பண்ற மாதிரி பசங்க பெத்தவங்களை கம்பேர் பண்ண அசிங்கமாயிடும். பாதியில தானே மச்சான் வந்து பாதியில போயிருந்தேன். ஓ கூட்டாளிங்களுக்குலாம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவியே, நண்பன் ஒருவன். NOVP. நீ ஏரமான் ஃபேனா? ஆமா சார், ஆனா இளையராஜாவும் பிடிக்கும். குழம்புறீங்க. ஓகே ஓகே, ஆகஸ்ட் 2. ஓகே ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலேட்டபிளான ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் நியூ ஃப்ரெஷ். நம்ம இர்ஃபான் இருக்கார், எம்ஜி இருக்கார், எம்ஜி ஸ்குவாட்ஸ் இருக்கார், அப்புறம் மதன் கௌரி அவர்கள் இருக்கார், வேறு யார், வில்ஸ்பேட் நினைக்கிறேன், வில்ஸ்பேட் அவரும் இருக்கார். அப்புறம் ஹீரோ வந்து அவர் தான் ஹீரோ, அந்த படத்தில் அவர் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஹீரோ ஒரு லவ், ஒரு சைல்ட்ஹுட், அடல்ட்டிங் எல்லாமே கலந்த ஒரு படம் தான். ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். வெங்கட் பிரபு அப்பப்போ வந்து போகிறாரு. நல்லாயிருக்கு, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு டீசெண்டான ஒரு ட்ரெய்லர் தான்.
பார்க்குற மாதிரி ஒரு படம். அதான் திங்க் இந்த கதையில் வந்து ஒரு நார்மல் கதை தான், ஆனால் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கணும். ஒரு ரிலேட்டபிளான ஒரு கதை, ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சம்திங் தட் எல்லோரும் வாழ்க்கையை ஓடுது, எல்லோரும் வாழ்க்கையில் ஓடுற ஒரு கதை தான். அவ்வளோதான். செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடலாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா ஜாலியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஓகே, நம்ம அடுத்த ரியாக்ஷன்லாம் பார்ப்போம். சாவ்.